ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் நம்ம எதனா பொருள் திருடணும்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இதெல்லாம் திருடக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணோம்னா, திருடணும்னா குடும்பமே உட்காந்து சாப்பிடும். அப்படிப்பட்ட விஷயம் என்னென்னு பார்க்குறீங்களா? அது அங்கே திருட்டு மாங்காய். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாங்காய் மரம் இருந்தது. அங்கே ஆள் இல்லாதப்போ போய் தெரியாமல் பறிச்சிட்டு வந்துட்டோம். இது கூடவே அணில் கடிச்ச மாங்காய் இருந்தது. அந்த மாங்காவும் ரொம்ப ருசியாக இருக்கும்னு அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நிஜமாவே திருட்டு மாங்காய் ரொம்ப ருசியாக தான் இருக்கும் போல இருக்குங்க. இது சாப்பிடும்போது தான் ஃபீல் பண்ணோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாங்காய் ருசியாக இருந்தது. எங்ககிட்ட உரல் இல்லை, அதனால் குட்டி உரல் இருந்தது. அதுலேயே நான் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நசுக்கிட்டேன். இது நல்லா இந்த மாதிரி கல்லில் வச்சு நசுக்கி சாப்பிடும்போது புளிப்பாக இருக்கிற மாங்காய் கூட புளிப்பு இருக்காதுன்னுவாங்க, கட் பண்ணி சாப்பிட்றத விட. ஆனால் நிஜமாவே மாங்காய் இது உடைக்கும் போதே தெரியுதுங்களா, இது ஒரு மாதிரி நல்ல பழமாக லைட்டாக பழமாக காயாக இருந்தது. சூப்பராக இருந்தது. நான் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீ அப்படியே தூவி சாப்பிட்லாமேம்மா அப்படின்னு நினைக்கலாம். எங்கள் பாட்டி வந்து இந்த மிளகா கல் உப்பெல்லாம் வச்சு அரைச்சி தருவாங்க. அதில் நசுக்கி தருவாங்க. எனக்கு அது மாதிரி சாப்பிடணும் போல இருந்தது. இதில் நசுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டேன். நிஜமாகவே இதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதை வந்து கூழ், கஞ்சி அந்த மாதிரி சாப்பிடும்போது எங்கள் பாட்டி இந்த மாதிரி தான் அரைச்சி கொடுப்பாங்க கூழுக்கு. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதே ஞாபகம் தான் வந்தது. நான் இதை கூட வந்து எங்கள் வீட்டில் மாம்பழம் இருந்தது, அதையும் சேர்த்து வச்சு கஞ்சி சாப்பிட்டேன். இந்த மாதிரி திருட்டு மாங்காய்லாம் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.